நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற டிவைசஸை டச் ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே சிம்பிளாக மாற்றிருச்சு. ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், ஏடிஎம் மிஷின், MP3 பிளேயர், டேப்னு இப்போ எல்லாத்துலேயுமே டச் ஸ்க்ரீன் இருக்குது. டேப் பண்ணுறோம், ஸ்வைப் பண்ணுறோம், டக்குன்னு வேலை முடிஞ்சிருது. ஆனால் டச் ஸ்க்ரீன் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி உள்ள ஒர்க்கிங்கை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஏழவள தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிடுங்க. இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தவறாமல் பார்க்கலாம். டச் ஸ்க்ரீனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆனால் பேசிக்காக யூஸ் பண்ணுறது ரெண்டு. ஒன்று ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன், ரெண்டாவது கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஏடிஎம் மிஷின், கேம் கார்டர், அப்புறம் சில மொபைலில் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீனில் ரெண்டு லேயர்ஸ் இருக்கும். ஒன்று கண்டக்டிவ் லேயர், இன்னொன்று ரெசிஸ்டிவ் லேயர். இந்த ரெண்டு லேயருமே இண்டியம் டின் ஆக்சைடை வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது கரண்ட்டையும் கண்டக்ட் பண்ணும், அதே நேரத்தில் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். இந்த கண்டக்டிவ் லேயருக்கும் ரெசிஸ்டிவ் லேயருக்கும் நடுவில் சின்னதாக ஏர் கேப்ஸ் இருக்கும். இந்த ஏர் கேப்ஸ் கொண்டு வரதுக்காக ரெண்டு லேயருக்கும் நடுவில் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. எப்போலாம் ஸ்க்ரீன் ஆன் ஆகி இருக்குமோ அப்போ கண்டக்டிவ் லேயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். நம்ம ஸ்க்ரீனை அழுத்தும் போது, அதாவது ரெசிஸ்டிவ் லேயரை அழுத்தும் போது, இந்த ரெசிஸ்டிவ் லேயர் பெண்ட் ஆகி கண்டக்டிவ் லேயரோட கான்டாக்ட் ஏற்படுத்தும். ஸோ கான்டாக்ட் ஏற்படுற இடத்துல கரண்ட் கண்டக்ட் ஆகும். இந்த கரண்ட் கண்டக்ட் ஆகிற கோஆர்டினேட் லொக்கேஷனை ப்ராசஸர் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ அந்த லொக்கேஷனை பொறுத்து ப்ராசஸரோட அடுத்த ஃபங்க்ஷன் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, ப்ரெஷர் மட்டும் கொடுத்தா போதும் ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகும். ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீனோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, ரெண்டு கண்டக்டிவ் லேயர் யூஸ் பண்ணுறதுனால ப்ரெஷர் கொடுத்தா போதும் டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகும். ஸோ விரலுக்கு பதிலாக எந்த மெட்டீரியல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவ்ஸ் என்னன்னா, மல்டிபிள் டச் இதில் பாசிபிள் கிடையாது. ஸோ ஜூம் இன், ஜூம் அவுட், இந்த மாதிரி பல ஃபங்க்ஷன்ஸ் இதில் பாசிபிள் கிடையாது. மல்டிபிள் லேயர் இருக்கிறதுனால சரௌண்டிங் லைட்டையும் அதிகமாக ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ டெக்ஸ்ட்டை வாசிக்கிறதும் கஷ்டம். இதே இது நம்ம ரெண்டாவது சொன்ன கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செய்யும். இங்கே நம்ம கொடுக்குற ப்ரெஷரை வச்சு எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோவை சேஞ்ச் பண்ணாது. அதுக்கு பதிலாக நம்ம விரல மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணா ஒர்க் ஆகும். இதுல ஒரே ஒரு லேயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லேயர்ல தான் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கு காப்பர், இண்டியம் டின் ஆக்சைடு மாதிரி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலதான் நம்ம டச் பண்ற ப்ரொடெக்டிவ் கேசிங் இருக்கும். இந்த சார்ஜ் ஸ்டோர் ஆகுற லேயரோட 4 கார்னர்ஸ்லயும் சின்னதா வால்டேஜ் ஃப்ளோ இருக்கும். நம்ம எப்போ ஸ்கிரீனை விரல வச்சு ப்ரொடெக்டிவ் கேசிங்கை டச் பண்றோமோ, கண்டக்டிவ் லேயர்ல ஸ்டோர் ஆயிருந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து யூசருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது நம்ம விரலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ கெப்பாசிட்டிவ் லேயர்ல இருந்த சார்ஜ் வந்து நம்ம தொட்ட பாயிண்ட்ல டிஃபர் ஆகும். ஸோ கெப்பாசிட்டிவ் ஸ்கிரீனோட 4 கார்னர்ஸ்லயும் கனெக்ட் ஆயிருந்த வால்டேஜ் ஃப்ளோவும் டிஃபர் ஆகும். இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம டச் பண்ற பாயிண்ட்டை பொறுத்து மாறும். ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சு ப்ராசஸர் கால்குலேட் பண்ணி அடுத்த ஃபங்க்ஷனை நடத்தும். இப்படி தான் கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் வேலை செய்யுது. இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா, டிஸ்பிளே கிளியரா இருக்கும், டச் வந்து சாஃப்டா கொடுத்தாலே போதும், ஜூம் இன், ஜூம் அவுட் மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இதில் பாசிபிள். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, சார்ஜ் இல்லாத ஆப்ஜெக்டை டச் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஐஃபோன் ஹிட் ஆனதுக்கு முக்கிய காரணமாக கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீனையும் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு உங்களோடது என்ன டச் ஸ்க்ரீன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.